என்ன இது? தங்க வளையல். இது எப்படி இவரோட பாக்கெட்ல? ஓ, ஒருவேளை எனக்கு தான் வாங்கி வச்சிருக்காரோ? எனக்கு வாங்கியிருந்தா என்கிட்ட தானே கொடுத்திருக்கணும். எதுக்காக பாக்கெட்ல போட்டு வச்சிருக்காரு? இல்ல, ஏதோ தப்பா இருக்கே. கண்ணாடி வளையல் அதுவும் உடைஞ்சிருக்கு. இது எப்படி? இல்லையே, ஏன் வளையல் இல்லையே? என்னங்க, எனக்கு கொடுக்கறதுக்காக ஏதாவது சர்ப்ரைஸா வாங்கி வச்சிருக்கீங்களா? என்ன கேள்விமா அது? நான் எதுக்கு உனக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும்? நீ என்ன சின்ன குழந்தை? அப்போ நீங்க எனக்காக எதுவும் வாங்கலல்ல? என்னாச்சு மாதவி? எதுக்கு சம்பந்தம் இல்லாம உளறிட்டு இருக்க? இது உங்க சட்ட பாக்கெட்ல இருந்துச்சு. இந்த வளையல யாருக்காக வாங்குனீங்க? உங்களை தாங்க கேக்குறேன், சொல்லுங்க. பாத்துட்டியா? உனக்கு அடுத்த மாசம் பிறந்த நாள் வருதுல, அதான் அன்னைக்கு உனக்கு சர்ப்ரைஸா கொடுக்கணுமேனு இத வாங்கி வச்சிருந்தேன். அத உனக்கு தெரியாம பீரோல மறைச்சு வச்சிடலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே பாத்துட்ட. அப்போ இது என்னங்க? இதுவும் அதே சட்ட பாக்கெட்ல தான் இருந்துச்சு. இது எப்படிங்க உங்க சட்ட பாக்கெட்ல இருந்துச்சு? ஒருவேளை இத என்னோட அடுத்த வருஷ பர்த்டேக்கு பிரசன்டேஷனா வாங்கி வச்சிருக்கீங்களா? இது சாரதாவோட கண்ணாடி வளையலாச்சு. இது எப்படி நம்ம பாக்கெட்டுக்குள்ள? சாரதா ப்ளீஸ். சாரதா சொன்ன கேளு சாரதா. சாரதா கையெடுங்கன்னு சொன்னேன். அந்த கண்ணாடி வளையல் நம்ம பாக்கெட்ல இருந்தது நம்ம கவனிக்காம போயிட்டோமே. இப்ப மாதவி எப்படி சமாளிக்கிறது? என்னங்க, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க. என்ன சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல, இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அப்போ இந்த கண்ணாடி வளையல் எப்படிங்க உங்க பாக்கெட்ல வந்துச்சு? அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது. பொய் சொல்லாம உண்மையை சொல்லுங்க. இந்த தங்க வளையல யாருக்காக வாங்குனீங்க? இந்த உடைஞ்ச கண்ணாடி வளையல் எவ்வளவுடையது? ஏய், என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி கேட்கணும் சொல்லுங்க, வேற எப்படி கேட்கணும்? ஏய், ஏன் இப்படி கத்துற? கொஞ்சம் மெதுவா பேச. அப்பா, நீ என்ன சந்தேகப்படுறியா? இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ற எல்லா ஆம்பளைங்களும் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுருவீங்களே. இப்படி கேட்டுட்டா ஐயோ நம்ம புருஷா அப்பாவி அப்படியே கொண்டாடிட்டு சைலண்ட் ஆயிடணும், அப்படிதானே? அதானே உங்க எண்ணம்? நான் என்னங்க உங்களுக்கு குறை வச்சேன்? எனக்கு துரோகம் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? சொல்லுங்க, யார் அவ? எங்க புடிச்சீங்க அவளை? மாதவி, நீ ரொம்ப பேசுற. இந்த வளையல உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றேன்ல. நிறுத்துங்க. சும்மா சும்மா ஒரே பொய்ய திரும்ப திரும்ப சொல்லிட்டா எல்லாம் உண்மையாயிடுமா? சரிங்க, உங்க பேச்சு படியே இந்த வளையல நீங்க எனக்காக தான் வாங்கிட்டு வந்தீங்கன்னு வெச்சுக்குவோம். ஆனா இப்படிதான் வாங்கிட்டு வருவீங்களா? ஒரு ஜுவல் பாக்ஸ்ல எல்லாம் போட்டு கொடுப்பாங்க.
எந்த கடையிலங்க மொட்டையா இந்த மாதிரி வளையல மட்டும் தனியா கொடுத்து அனுப்புவாங்க? அதுவும் இந்த மாதிரி ஒத்த வளையல. தங்க வளையல வாங்கினதுக்கு காம்ப்ளிமெண்டா இந்த உடைஞ்ச கண்ணாடி வளையல வேற கொடுத்திருக்காங்க. ரொம்ப புதுசா இருக்குங்க. அந்த அதிசயமான கடை எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் இப்பவே போய் விசாரிக்கிறேன். என்னங்க அமைதியாயிட்டீங்க? சொல்லுங்க, என் வாழ்க்கையை பங்கு போட வந்த அந்த சிறுக்கி எங்க இருக்கா? இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க, யார் அது? ஏய், என்ன பேச்சுது? சிரிக்கி கிறுக்கின்னு. ஓ, அவட சிறுக்கின்னு சொன்ன உடனே உங்களுக்கு கோபம்லாம் வருதா? யாருங்க அவ? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஏய், உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற டார்ச்சர் கொடுத்துட்ட. போயிடு. என்னங்க, இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. நில்லுங்க, இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. ஏய், யாருதுங்க இது? நான் சொல்றத நீ நம்பலல. நீயே போய் கண்டுபிடிச்சுக்கோ. சும்மா கத்திக்கிட்டே இருக்க. போ. என்னங்க, சொல்லிட்டு போங்க. என்னங்க, பதில் சொல்லுங்க. இது யாருது? யாருக்காக வாங்குனீங்க? ஐயோ, என் வாழ்க்கை பாழா போச்சு. நான் இவருக்கு என்ன பாவம் பண்ண? எப்படிங்க உங்களுக்கு எனக்கு துரோகம் பண்றதுக்கு மனசு வந்தது? எனக்கு தெரிஞ்சு நான் எந்த குறையுமே உங்களுக்கு வைக்கவே இல்லையே. ஐயோ கடவுளே, உங்களுக்கு சேவை பண்றதுல குறை வச்சு நான் என்னங்க வச்சேன்? ஐயோ, எனக்கு இப்ப தெரியலனா எனக்கு. மாதவி, அத்தை, அத்தை, மாமா, ஐயோ, நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்? என் மனசரிச்சு நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, எந்த கெடுதலும் பண்ணல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? நான் என்ன பாவம் பண்ண? ஏன் எனக்கு இந்த சோதனைன்னு தெரியவே இல்லையே? எனக்காக இந்த வீட்டுல பேச யாருமே இல்லையா? யாருமே இல்லையா? இரு. கண்ணனுக்கு உனக்கு என்னமா பிரச்சனை? எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? ஐயோ மாமா, உங்க பையன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு மாமா. எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. ஏய், அழாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொலைய. எப்படி தான் அழாம இருக்க முடியும்? நானு அவரு துணியை துவைக்கிறதுக்காக சட்டை பாக்கெட்டை செக் பண்ணும் போது இதோ இந்த தங்க வளையலும் உடைஞ்ச கண்ணாடி வளையலும் இருந்தது. நீங்களே பாருங்க. இதெல்லாம் எப்படி சட்டை பைக்குள்ள வந்துச்சுன்னு கேட்டா உங்க மக எனக்காக தான் வாங்கினு போய் சொல்றாரு. அத்தை, என்ன ஏமாத்தலாம் முடியாது. ஐயோ, அவரு யாரோ ஒருத்தைய சேர்த்து வச்சிட்டு இருக்காரு. அத்தை, நான் ஒருத்திங்க குத்து கலாட்டம் இருக்கும் போது உங்க மகனுக்கு ஏன் முத்தி இப்படி எல்லாம் போகணும்? அவரை பத்தி நினைக்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் அருவருப்பா இருக்கு. அத்தை, அருவருப்பா இருக்கு. ஏய் மாதவி, என்ன நீ கண்ணனோட இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்க, இவ்வளவுதானா நீ அவனை புரிஞ்சுக்கிட்டது? கண்ண என்ன அப்படிப்பட்ட ஆளா? நீ சொல்ற மாதிரி எல்லாம் அவன் நடந்துப்பானா? நானும் இத்தனை நாளா அப்படிதான் அத்தை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது, ஒண்ணு தெரியாத புள்ள பூச்சி மாதிரி இருந்துகிட்டு அந்த மனுஷன் எப்படிப்பட்ட காரியம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காருன்னு நீங்களே பாருங்க. அம்மா, கண்ண அப்படிப்பட்ட ஆளு கிடையாதுமா. அப்ப இந்த வளையல் எல்லாம் எப்படி சட்டை பைக்குள்ள வந்துச்சு? இது அவன் சொன்ன மாதிரி உனக்காக தான் வாங்கி இருப்பான். அதானே, உங்க புள்ளல அவரு. அதான் நீங்க விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சரிங்க அத்தை, சரி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைனே ஒத்துக்கலாம். அப்போ இந்த உடைஞ்ச கண்ணாடி வளையலோட அந்த வளையல் எப்படி வந்துச்சு? இது
உன்னோடதா கூட இருந்திருக்கலாம். நீ போன தடவை துவைக்கும் போது தெரியாம உன் கையில இருந்து உடைஞ்சு கண்ண சட்டையில கூட விழுந்திருக்கலாம். நல்லா சமாளிக்கிறீங்க அத்தை. ஏன்னா அவர் உங்க புள்ள இல்ல. அதான் அதான் சமாளிக்கிறீங்க. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க. சும்மா சும்மா மிரட்டிட்டே இருக்காதீங்க அத்தை. நான் தான் கண்ணாடி வளையல் போடுறதே இல்லையே. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இது வரைக்கும் உங்க மக எனக்கு ஒரு தோடு மூக்குத்தியாவது வாங்கி கொடுத்திருக்காரா? இப்ப மட்டும் என்ன புதுசா வளையல் வாங்கி கொடுத்திருக்காருன்னு சொல்றீங்க? இதுல இருந்தே தெரியலையா உங்க புள்ள எவகிட்டயோ சோர போயிட்டாரு? ஐயோ கடவுளே, எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய கொடுத்த. மாமா, நீங்க ஜட்ஜி தானே? நீங்க நியாயம் சொல்லுவீங்கல்ல? ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்றீங்க. உங்க மருமகனா எனக்கு நியாயம் கிடைக்காதா? யாரு நம்பி இந்த வீட்டுக்குள்ள வந்தனோ அவரை என்ன கைவிட்டுட்டாரு. என்ன விட்டுட்டு ஐயோ சொல்றதுக்கே நாக்கு கோசுதே. யாரோ ஒருத்திக்கிட்ட போய் தஞ்சம் புகுந்துட்டாரே. இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா? போச்சு, என் வாழ்க்கை போச்சு. அவ்வளவுதான் அவ்வளவுதான் மாதவி, அவ்வளவுதான். அம்மா மாதவி, போச்சு. அழாதம்மா. டேய், அம்மா, என்னடா இதெல்லாம் சொல்றா? இல்லம்மா, நிஜமாவே மாதவிக்கு தான். ஏய், இந்த வயசுல நீ என்கிட்ட அற வாங்கிடாத. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்லட்டுமா? நீ எங்க யாருக்கும் தெரியாம அந்த சாரதாவுக்கு தங்க வளையல் வாங்கி கொண்டு போய் கொடுத்திருப்ப. அவதான் வீம்பு பிடிச்சவளாச்சே. உன்னை புருஷனா இல்ல, ஒரு மனுஷனா கூட மதிச்சிருக்க மாட்டா. இந்த வளையல் எல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லி உன் சட்டை பாக்கெட்ல போட்டிருப்பா. நீ வேண்டான்னு தடுத்திருப்ப. அந்த நேரம் அவ கையில மாட்டியிருந்த கண்ணாடி வளையல் உடைஞ்சு உன் சட்டை பாக்கெட்டுக்குள்ள விழுந்திருக்கும். நீ அதை கவனிக்காம வந்து சட்டைய கழட்டி போட்டிருப்ப. இதுதானே நடந்தது? இத பாருடா, திரும்பவும் சொல்றேன், உனக்கு பொண்டாட்டினா மாதவி மட்டும்தான், புள்ளன்னா ஆகாஷ் மட்டும்தான். மத்தபடி அந்த சாரதாங்கிறவ இப்ப உன் கண்ணு முன்னாடி நடமாடிக்கிட்டு இருந்தாலும் வாழ்க்கையிலேருந்து எப்பவோ தொலைஞ்சு போயிட்டா. தொலைஞ்சு போன சாரதாவ திரும்ப தேடுறேங்கிற பேர்ல கூடவே வாழற மாதவிய தொலைச்சிடாத. இவளையும் தொலைச்சிட்டேன்னா இத்தனை வயசுக்கு அப்புறம் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நீயே நினைச்சாலும் இதுக்கு மேல உன்னை எவளும் கட்டிக்கவும் மாட்டான். இனிமேலாவது அசிங்கம் எது, அவமானம் எது, மரியாதை எது, நாகரிகம் எதுன்னு புரிஞ்சு நடந்துக்க. அம்மா தாய், என் வாழ்க்கையில நீ எத்தனையோ சோதனையை கொடுத்திருக்க. அத்தனையும் நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா நீ இப்ப கொடுத்திருக்கிற சோதனைய என்னால தாங்கவே முடியலம்மா. என் குடும்பத்துல என்னோட மாமியாரால என்னெல்லாம் கொடுமை அனுபவிச்சிட்டு இருக்கேன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வைக்க வேண்டியதில்லை. அவங்க பண்ற கொடுமை எல்லாம் சகிச்சுக்கிட்டு நான் ஏமா இன்னும் அங்க வாழ்ந்துட்டு இருக்கேன்? எல்லாம் என் புருஷனுக்காக தானே. அவரு கோழையா இருந்தாலும் நல்லவருமா.
எனக்கு எந்த துரோகமும் செய்ய மாட்டாருன்னு நான் அவரையே சுத்தி சுத்தி வந்தேன். ஆனா அவரே எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்றப்போ என்னால எப்படிமா தாங்கிக்க முடியும்? ஒருவேளை நான் தேவையில்லாம கற்பனை பண்ணி அவரை சந்தேகப்படுறேன்னு என் புருஷன் சொல்றாரு. ஒருவேளை அவர் சொல்ற மாதிரி எனக்கு அவர் துரோகம் பண்ணாம இருந்தா அது எனக்கு சந்தோஷம் தான்மா. ஆனா அத நீதான் எனக்கு சீக்கிரமா தெரிய வைக்கணும். ஒருவேளை நான் சந்தேகப்படுற மாதிரி என் புருஷன் தப்பு பண்ணார்னா நீதாம்மா அவருக்கு நல்ல புத்திய கொடுக்கணும். என் புருஷனுக்கு நான் என்னைக்குமே ரெண்டாம் பட்சமா ஆயிடக்கூடாது. அதை என்னால தாங்கிக்கவே முடியாதம்மா, தாங்கிக்க முடியாது. வாங்கக்கா. மாதவி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, சாமி கும்பிட வந்தேன். நான் வரேக்கா. நில்லு மாதவி. நீ என்ன அக்கான்னு மனசார கூப்பிடல, சும்மா பேச்சுக்கு தான் அப்படி கூப்பிடுறல. ஏங்கா இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன மாதவி, நீ சாமி கிட்ட உன் புருஷன் ஏதோ துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தத நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அப்புறம் நான் என்ன விஷயம்னு கேட்டா யாரோ மூணாவது மனுஷிகிட்ட சொல்ற மாதிரி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. என்ன நீ நிஜமாவே உன் அக்காவா நினைக்கிறதா இருந்தா உன் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லலாம்ல. மாதவி, என்ன விஷயம்மா? தயவு செஞ்சு அழாம சொல்லு. அக்கா, உங்களை நிஜமாவே என் கூட பிறந்த அக்காவா நினைச்சுதான் சொல்றேன். என் புருஷன் சரியில்லக்கா.